ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநூறு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே நிலா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது எல்லாருமே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே சோழன் மட்டும் தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அண்ணா போனால் போகட்டும், அவருக்கும் போட்டு கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. அப்போது நிலா நம்மளை மன்னிச்சிட்டா போல இருக்குது, நம்ம மேலே நிலாவுக்கு எந்த கோபமும் இல்லை போல இருக்குது. நிலா இந்த வீட்டுக்கு வந்துட்டா இதுக்கப்புறம் நம்ம கிட்ட எதுக்கு கோவப்பட போகிறா அப்படின்னு சோழன் நினச்சிக்கிட்டு, அண்ணா சீக்கிரம் போடுங்கண்ணே ரொம்ப பசிக்குதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து நடந்துக்கிறாங்க. ஸோ இப்போது இவன் ஏண்டா இப்படி இருக்கான், திருந்தவே மாட்டானா, அவங்க சொன்னால் உடனே உட்காந்துருவானா, இல்லைங்க பரவாயில்ல அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி அவங்களுடைய மனசில் இடம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம இவன் ஏதோ வேறு மாதிரி நினச்சிட்டு டக்குன்னு போடுங்கன்னு உட்காரான். அப்போது அவனை பற்றி இவங்க என்னடா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாண்டியன் ஒரு பக்கம் சோழன் அதாவது பல்லவன் கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் படுத்து தூங்க போயிடுறாங்க. இப்போது நிலா வழக்கம் போல் கதவை ஓப்பன் பண்ணி வைக்காமல் இந்த தடவை டைட்டாக வந்து லாக் பண்ணிகிட்டே வந்து தூங்குறாங்க. ஸோ இப்போ எல்லோரும் படுத்து தூங்கிட்டுறாங்க. ஸோ மறுநாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே இங்கே நிலா ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக பாத்ரூமுக்கு போகிறாங்க. ஸோ அப்போ டக்குன்னு போய் சோழன் எடுத்துகிறாங்க. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. எங்கே போகிறீங்க, அதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுற பாத்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை தானங்க இவ்வளோ நாளாக நானும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் அப்படின்னு நிலா சொல்லவும், இங்கே பாருங்கள் அது நீங்கள் இங்கேருந்து ஹாஸ்டல் போகிறதுக்கு வரைக்கும், அதுக்கப்புறம் இந்த பாத்ரூம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, உங்களுக்காக வெளியே நாங்கள் தான் பாத்ரூம் கட்டியிருக்கோம்ல, நீங்கள் வாங்க அதில் வந்து குளிங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிருக்கோங்க, நான் தான் உங்ககிட்ட நேற்றே சொன்னேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓ என்னென்ன இவர் இப்படி சொல்லிட்டு இருக்காரு, நிஜமாகவே பாத்ரூம்லாம் கட்டி முடிச்சிட்டிங்களாண்ணே அப்படின்னு. ஆமாப்பா நிலா, உனக்காக தான்ப்பா இந்த பாத்ரூமே கட்டணும், ஆனால் நீ போனதுக்கப்புறம் அதை யாருமே யூஸ் பண்ணலை, நீயே இல்லாதப்போ அந்த பாத்ரூம் மட்டும் எதுக்கு அப்படின்னு அப்படியே பூட்டி வச்சுட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் சொல்லவும், அப்படியாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாப்பா நீ போய் பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணி வாங்க நீ சூப்பராக இருக்கு திரும்ப பாத்ரூம்பு, அண்ணன் என்ன உள்ளே கூட தூந்து பார்க்க விடல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பல்லவன் சொல்லவும், என்னென்ன ஏன் பல்லவனை கூட பார்க்க விடல, ஏன் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைப்பா நிலா அது உனக்காக மட்டும்தான் கட்டினது, நீ வசதியாக இருந்த பிள்ளை, உங்கள் வீடு அளவுக்கு எங்களால் வீடு கட்ட முடியாது, அதுக்காக தான் இந்த பாத்ரூம் மட்டுமாச்சும் கட்டி கொடுத்தோம், அதுலேயும் நாங்கள் எல்லாரும் இருந்தோம் எப்படிப்பா, எங்கள் எல்லாருக்கும் இது ஒரு பாத்ரூமே போதும்ப்பா, நீ வேணா போய் அந்த பாத்ரூமில் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கோப்பா, வா பண்ணிலா முதல்ல வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன்னு சொல்லவும், ஆமாங்க வாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஆர்வக்குள்ள இடத்துல நிலாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ பாண்டியனும் வந்து வராங்க. வந்து எல்லாருமே வந்து நிலா பாத்ரூமை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா நிலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படிங்க இருக்குது பாத்ரூமு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து சொல்லவும், அண்ணா சூப்பராக கட்டியிருக்கீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, நான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் எதுவுமே பேச மாட்டேன்றீங்க, நான் தாங்க இந்த பாத்ரூம் கட்டுற ஐடியாவே கொடுத்தேன், நீங்கள் என்னமோ சேரனுங்கிட்ட மட்டும் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், கட்டினது அண்ணன் தானே சூப்பராக கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிலா சொல்லவும், எல்லாரும் சேர்ந்து தாங்க காசு போட்டு நான் தாங்க இந்த பாத்ரூம் கட்டலான்னு சொல்லிட்டு, கட்டினது என்னமோ அண்ணன் தான், இந்த ஐடியா நான் தானே கொடுத்தேன், பாத்ரூம் உங்களுக்காக நான் தாங்க கட்ட சொல்லலான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து பேசிகிட்டு இருக்கான். போதும் ஓவராக நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே சூப்பராக இருக்குண்ணே அப்படின்னு. சரிப்பா நிலா நீ போய் குழி இந்த உனக்கு சுடு தண்ணி போட்டிருக்கான்ப்பா, நீ அங்கே போய் ஹாஸ்டல்லலாம் எப்படி இருந்தான்னு தெரியல, இந்தாப்பா சுடு தண்ணி வச்சுருக்கேன், இதை எடுத்துகிட்டு போய் பக்கெட்டில் நான் வந்து எடுத்து கொடுக்கவாப்பா, நீ வந்து உள்ளே போய் குளிக்கிறியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன்னு சொல்லவும், இல்லைண்ணே பரவாயில்லண்ணே நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு. இல்லைப்பா இதெல்லாம் உனக்கு பழக்கம் இருக்காது, என்ன தான் பாத்ரூம்லாம் இந்த மாதிரி கட்டியிருந்தாலையும் உங்கள் வீட்டில் மேலெல்லாம் இந்த மாதிரி ஷவர்லலாம் டேங்க்லாம் வச்சு அப்படியே சூடாக வரும் தண்ணி, இங்கே சுடு தண்ணி தான்ப்பா போட்டிருக்கேன், டேங்க் வைக்கிறதுக்கு மேலே கடையில் சொல்லிட்டு இருக்கப்பா, டேங்க் இன்னும் வரலை, வந்ததுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்து கொடுத்து உனக்கு 5 செட்டிங் நான் பண்ணி கொடுத்துட்றேன்ப்பா, இப்போதைக்கு இந்த சுடு தண்ணியை இந்த டப்பா இல்லை பக்கெட்டில் எடுத்துகிட்டு போய் குளிப்பா சரியானுங்களா, இன்னும் 2 நாளில் நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு இங்கே சரின்னு சொல்லுவோம். அண்ணன் இதுவே எனக்கு போதுண்ணே, இப்படியே நான் குளிச்சிக்கிறேண்ணே, இதுக்கு மேலேயும் எனக்காக செலவு பண்ணுவீங்களா, ஆல்ரெடி நிறைய பண்ணிட்டீங்க அப்படின்னு. இல்லை பண்ணிடல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சேரனும் வந்து நிலாக்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், என்னென்ன ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பண்ணதெல்லாம் நான் நல்ல பேரெல்லாம் உங்களுக்கா அப்படின்னு சொல்லிட்டு, டேய்
ஏற்கனவே அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்குறேன்னு நீ பண்ணதெல்லாம் அவங்க டென்ஷன் தான் படுத்திருக்கு. திரும்பவும் அவங்கள ஏதாச்சும் பண்ணி இங்கேருந்து திரும்பவும் வீட்டை விட்டு போகிற மாதிரி பண்ணி விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. டே அப்போ என் மேலே யாருக்குமே அக்கறை இல்லையாடா அப்படின்னு. கண்டிப்பாக இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. சரிங்க நீ நானும் போயிட்டு ரெடி ஆகுறேன், நீங்கள் குளிச்சுட்டு வாங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு புது பாத்ரூம் வந்து பேசி சொல்லி விட்டுட்டு எல்லோரும் வந்து உள்ளே போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நிலா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உட்காந்து ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ணா இன்றைக்கி நான் வேலைக்கு போகாமல் ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு இருக்கேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், சரி பண்ணிடலாம் உன் இஷ்டம், அப்போ இல்லை அப்போது நானும் வீட்டிலே இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேரன்னு சொல்லுவோம். அண்ணா ஏங்கண்ணே எனக்காக நீங்கள் எதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, வேணாம் அண்ணா நீங்கள் போங்கண்ணா அப்படின்னு. இல்லைப்பா எனக்கு எதுவும் பெருசாக வேலை இல்லை, அன்ஷுனுக்கு லீவ் சொல்லிட்டா, நான் ஒருத்தர் மட்டும்தான், ஒரே ஆள் தான் வரப்போகிறாங்க, நாங்கள் 2 பேர் போய் என்ன பண்ண போகிறோம், சரி நான் இன்றைக்கி சைட்டுக்கு லீவ் விட்டுட்டு நாளைக்கு இருந்து பார்த்துக்க வேண்டியது தான், நான் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்ப்பா, நீ இருக்கல்ல நாளைக்கு இருந்து தான் வேலை ஸ்டார்ட் ஆகும், சிமெண்ட் எல்லாம் எதுவும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேருன்னு சொல்லவும், சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ இங்கேயே வீட்டிலே வந்து எல்லாருமே இருக்காங்க. அப்போ பல்லவனுமே வந்து அண்ணே சரி நானுமே காலேஜுக்கு போகல, இன்றைக்கி விஷயமா ஸ்பெஷல் கிளாஸ் தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுமே லீவ் போட்டுடுறாங்க. ஸோ எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம சோழனுமே வராங்க. நான் எப்பயுமே ஃப்ரீ தான், எனக்கு தான் லைசன்ஸ் இல்லை, வேலை இல்லை, நான் தான் சும்மா தானே இருக்கேன் வீட்டில், சரி எல்லோரும் உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோழன் வந்துட்டு நிலா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. ஏங்க நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சோழன் சொல்லவும், நான் வருவேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நிலா கேட்கவும், அண்ணா அண்ணி எனக்கு ஃபீவர் வந்துச்சுன்னு தான் திரும்பவும் வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், டே இல்லைடா நிலா அது எல்லாத்தையும் விட இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு காரணம் நான் கட்டின தாலி தாண்டா. அந்த தாலி அவங்க கழுத்தில் இருக்கிறதுனால தானே அவங்க எல்லா பிரச்சனையும் மீறி இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு இது முக்கியம்னு சொல்லி அவங்க கலட்டாமல் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோழன் வாயை வச்சுக்கிட்டு அமைதியாக இல்லாமல் அதை பற்றி பேசுவோம். நிலா அந்த தாலியை டக்குன்னு கழட்டிடுறாங்க. ஸோ கிச்சன்லேருந்து வந்த சேரனுமே இதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லுவோம். என்னங்க நீங்கள் சட்டுன்னு கழட்டிங்க அப்படின்னு. ஏங்க இது நான் ஒரு ஜஸ்ட் சைனாக தாங்க பார்த்தேன், இது எனக்கு ஞாபகம் கூட இல்லை, நல்ல வேலை நீங்களே ஞாபகப்படுத்துனீங்க. இங்கே பாருங்கள் நான் வந்தது சேரனுக்காக பல்லவனுக்காக மட்டும்தான், மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. நீங்கள் அந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொன்னீங்க, அதுக்காக தான் நான் திரும்பவும் வந்தேன். ஆமாம் நீங்கள் ஏன் இன்னும் கிளம்பாமல் இருக்கீங்க, நீங்கள் இப்போ கிளம்ப வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க என்னை வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்க்குறீங்களா நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சோழன் சொல்லவும், நான் எங்கங்க உங்களை அப்படி சொன்னேன், நீங்களா தானே நீங்கள் அந்த வீட்டுக்கு வாங்க நான் இருக்கிறது தானே பிரச்சனை, நான் போயிடுறேன்னு சொன்னீங்க, இப்போது நீங்கள் கட்டின தாலியை உங்களுக்கு நான் கழட்டி கொடுத்துட்டேன், இதை நீங்கள் என் கழுத்தில் கட்டினீங்க அப்படின்றதுனால தானே நீங்கள் இந்த மாதிரி ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டீங்க என்கிட்ட. இப்போது இந்த தாலியை நான் கழட்டி கொடுத்துட்டேன், இது ஜஸ்ட் சைன் சரியா, இது என்னை பொறுத்த வரைக்கும் நிஜ கல்யாணம் கிடையாது சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் வந்து சோழன்கிட்ட சொல்லிட்டு இங்கே எப்போ கிளம்ப போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே என்னோட துரத்துறதுலேயே இருக்குங்க, இருங்க காலையில் லஞ்சாவது சாப்பிட்டு போயிடுறேனே, காலையில் சாப்பாடாச்சு அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க துரத்தத்துலேயே இருக்கீங்க அப்படின்னு திரும்பவும் சோழன் கேட்கவும், என்னங்க நீங்கள் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, நேற்று என்னமோ நீங்கள் நான் இருக்கிறது தானே பிரச்சனை, நீங்கள் வீட்டுக்கு வாங்க நான் போயிடுறேன் அப்படின்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கேட்டப்போ ஏங்க நைட்லேயே போக முடியுமா, காலையில் போகிறோம் அப்படின்னு சொன்னீங்க, இப்போ வெடிஞ்சிருச்சு, இப்போ கேட்டால் சாப்பிட்டு போகிறேன்னு சொல்லுங்க, என்ன இப்படியே சொல்லி என்னை ஏமாத்தலான்னு பார்க்குறீங்களா, அப்படி போய் சொல்கிறீங்களா என்கிட்ட அப்படின்னு சொல்லுவோம். எங்க திரும்பவும் ஆரம்பிச்சிடாதீங்க, நான் போய் சொல்கிறேன் அப்படி இப்படி இதுன்னு, நான் எல்லாம் எதுவும் போய் சொல்லலைங்க, நான் என்ன இப்போ போகணும் அப்படி தானே, என்ன இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு என்ன இருக்குது, தோ தாலியெல்லாம் கூட கழட்டி கொடுத்துட்டீங்க நான் போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து வீட்டை விட்டு கிளம்புறாங்க. ஸோ எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, என்னதான் வந்து கேள்வி கிண்டலமாக வந்து சோழன் பற்றி பேசிக்கிட்டு அவர் திட்டிக்கிட்டு இருந்தாலும், ஸோ இவர் விளையாட்டாக சொன்னாலும் நிஜமாகவே இந்த வீட்டு போகிறேன் அப்படின்றது எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நிலாவுக்கே கூட கஷ்டமாக இருக்குது, என்ன இவர் சொன்ன மாதிரி கேட்டுட்டாரு, நான் கூட கேட்க மாட்டாரு அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா அமைதியாகவே இருக்காங்க. கடைசி வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சோழன் சொன்ன மாதிரியே வந்து இதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்குது, நமக்கு என்னங்க யாருமே இல்லை, நம்மள ஒரு பொருளாக கூட மதிக்கிறது இல்லை, ஒரு பொருளை மதிக்கிற அளவு கூட ஒரு மனுஷனாக நம்மளை யாரும் மதிக்கிறது இல்லை, நம்ம எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ இப்போது இங்கே
நடேசன் என்னடா ரோசம் வந்துச்சா போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஏ எல்லாமே உன்னால தான் மரியாதை கிளம்பி நீ என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சோழன் வந்து சொல்லவும் நான் ஏன்டா வரேன் நான் தான் தேவையில்லாமல் வாயை விட்டு வாங்கி கட்டிக்கிறேன்னா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் வந்து சொல்கிறாங்க. சோழன் அவர் பாட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. ஆனால் என்னென்ன இது சோழனை வீட்டை விட்டு போதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவனு கேட்குறாங்க. சரி நான் போகட்டும் வீடு அண்ணி வீட்டை விட்டு போகிறதுக்கு அண்ணன் தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கேன். அண்ணே அவர் கூப்பிடுங்க அண்ணே, நான் இது சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அவர் சொன்னார் அவர் உண்மையிலே பேசுகிறாரா இல்லையா, அவர் சொன்ன மாதிரியே சொன்ன மக்கள் காப்பாற்றுறாரா இல்லையான்னு கேட்கறதுக்காக நான் அப்படி சொன்னேனே, நீங்கள் அவரை கூப்பிடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொல்லவும் அதெல்லாம் அவன் எங்கேயும் போக மாட்டான்ப்பா வந்துருமா விடுப்பா அப்படின்னு. இல்லைன்னு அவர் உண்மையிலே போகிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லவும் என்ன இது நம்ம போகிறோம் நம்மளை யாரும் கூப்பிடவே மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறாங்க கூப்பிடுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசி வரைக்கும் யாருமே வந்து கூப்பிட்றதே இல்லை. அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. டைம் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ என்னென்ன ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அவர் சொன்ன மாதிரியே போயிட்டாரு போல இருக்கு வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிலா வந்து சொல்லிட்டு இருக்கவும் சோழன் அவர் பாட்டுக்கு ரொம்ப தூரத்தில் போய் ஒரு கோயிலில் வந்து அவர் பாட்டுக்கு வந்து அந்த எடுத்துகிட்டு போன பேக்கை வச்சு ஜாலியாக வந்து அமைதியாக வந்து படுத்துட்ருக்காங்க. என்ன இப்படி நான் ஒரு மனுஷன் வீட்டை விட்டு வெளியில் போகிறான் அப்படின்னு உடனே யாருக்குமே கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா, என்னை எதுவுமே கேட்கவே இல்லையே, எல்லாரும் அமைதியாகிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சோழன் நினச்சிக்கிட்டே படுத்துட்ருக்காங்க. நமக்குன்னு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து இங்கே சோழன் வந்து வீட்டுக்கு வரல அப்படின்னு உடனே ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இப்போது இங்கே கொஞ்சம் பதற்றமாயிடுது. ஆனால் அவர் நினச்ச மாதிரி இங்கே போயிட்டாரு கூப்பிடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சின்ன குழந்தையா வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் போய் கூட்டிகிட்டு வாங்க, என்னால் எதுக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க நீங்கள் எல்லோரும் பிரியணும், எல்லோரும் ஒன்றா இருக்கிறது தானே குடும்பம், நான் தான் குடும்பத்தை விட்டு அங்கேருந்து வந்து கஷ்டப்படுறேன், இந்த குடும்பத்தில் எனக்கு சந்தோஷம் கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தா இங்கேருந்து என்னால் ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாருன்ற பேர் வந்து எனக்கு வேணாண்ணா ப்ளீஸ் நீங்கள் போய் எல்லாரும் தேடி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நிலா ரொம்ப பதற்றப்படுறாங்க. சரி நிலா நீ பதற்றப்படாத, நாங்கள் எல்லாரும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் ஆளுக்கு ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க சோழனை. இப்போது இங்கே சோழன் வந்து ஒரு இடத்துல இருக்கிறத பாண்டியன் வந்து பார்க்குறாங்க. என்னடா இங்கே வந்து ஜாலியாக படுத்துட்ட போல இருக்குது, வாடா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. என்னடா அங்கேருந்து போகும்போது என்னை யாருமே போகாதடான்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை, இங்கே வந்ததுக்கப்புறமா இல்லை எல்லாரும் இப்போது என்னை தேடிக்கிட்டு வாங்கன்னு கூட்டு கேட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லவும் உன் மேலே அக்கறைப்பட்டு அப்படியெல்லாம் நாங்கள் யாரும் வரல, அவங்க தான் பதற்றப்பட்டு உன்னை கூப்பிட்டுட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும் நிலா சொன்னாங்க அப்படின்ன உடனே சோழனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. என்ன சொல்கிறீங்க நீ என்னடா சொல்கிற பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொன்னதுக்கப்புறமா சரிடா நிலாவை கூப்பிட்டா நான் இதுக்கப்புறம் வராமல் எப்படி இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக வந்துடுறாங்க சோழன். இப்போ நான் வந்ததுனால நானாக வந்தேன்னு திரும்பவும் யாரும் என்னை கேலி பண்ண மாட்டேங்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. சோழன் கிடைச்ச விஷயம் இப்போ நிலாவுக்கு தெரியாது. ஆனால் நிலா வந்துட்டு சோழன் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாரு அப்படின்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டு பதற்றப்படுறாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. சோழன் வீட்டுக்கு வந்துட்டாங்க கிடச்சிட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நிலாவுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.